ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதிய சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:05 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மதிய சமையலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நெய் பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு இதில் வச்சுருக்கிறேன். இப்போ அவ்வளோதான். நம்ம இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இது வெந்துட்டுருக்கட்டும். ரைஸ்க்கு வைத்த வாயை வளருது. ரைஸ்க்கு வச்ச தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து களி வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸும் போட்டாச்சு. இப்போ இது வந்து கொதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து இந்துப்பு போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளருக்கு தேவையான அளவு இந்துப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்கர் வருது. அது கூட பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னு தெரியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கேரட் பொரியல் இப்படி துருவி சாப்பிட்றது, அப்படியே சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி துருவி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா பூ மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அப்புறம் கேரட் இந்த இதை தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். அது எனக்கு சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்கர் வருது. அது கூட பார்த்திங்கன்னா கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னு தெரியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கேரட் பொரியல் இப்படி துருவி சாப்பிட்றது, அப்படியே சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி துருவி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா பூ மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அப்புறம் கேரட் இந்த இதை தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். அது எனக்கு சாப்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சாரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப வாய் வளருது. ஓகே, நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே கேரட் பொரியல் வீடியோ நான் நிறையா போட்டிருப்பேன். அதனால் இப்போ நான் வீடியோலாம் எடுக்கலை. என்ன செய்ய போகிறேன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு பொரிஞ்ச உடனே கேரட்டையும் போட்டு கொஞ்சம் சீரகம் இது கூட போட்டு கொஞ்சம் கேரட்டையும் போட்டு மஞ்சள் போட்டு விளவி எடுத்து வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான். அடுத்து இங்கே பருப்பு கொதிச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ண முட்டையை உடச்சி ஊற்றிட்டு போனேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், முட்டை இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே போடல. கொஞ்சம் சாட் மசாலாவும் கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும். 2 முட்டை பாப்பாக்குன்னு உடச்சி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் பரவலாக சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சோல பெப்பர் போட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான முட்டை ரெடி. ஓகே, போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். சரிங்களா? ஆனால் ஒரு சின்ன மெசேஜோட சொல்லிக்கலாம். அன்னை தெரேசா சொல்லியிருப்பாங்க, பிறர் நலனுக்காக வாழாத வாழ்வு வாழ்வல்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயுட்காலம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பிறருக்காண்டியே தன்னோட ஆயுட்காலத்தையே முடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? பிறருக்காண்டி வாழாட்டாலும் பரவாயில்ல, பிறரை கெடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் இருந்தாலே போதும். எத்தனை பேர் இப்போ அப்படி இருக்காங்க? அதாவது அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்கு, தான் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்க்குறத காட்டிலும் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்குறவங்க தான் அதிகம். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் நல்லா இருந்துட்டானா அவனை எப்படி வீழ்த்தி கீழே விளைவிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம மக்கள் அனைவருமே வாழ்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி பிறர் நலனுக்காக வாழ்வதே வாழ்க்கை, அப்படி அந்த ஒரு தாட் கூட நம்மளுக்கு வேண்டாம். அடுத்தவங்கள கெடுக்கக்கூடாது. அதாவது உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணத்துலேருந்து நம்ம வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.